வெயில் காலமும் மழை காலமும் மாறி மாறி வந்து இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்மளே குழம்பி போய் இருக்கோங்க. எறும்புக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி தேடி தேடி சுற்றிட்டு இருக்க இந்த எறும்பை எப்படி சமாளிக்கலாம், கிளைமேட் சேஞ்சஸையும் நம்ம எப்படி வந்து சமாளிக்கலாம், நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினிஸ் சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக தண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஆனால் வெறும் தண்ணியே குடிக்கணும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலாக பிள்ளைங்களுக்கு இதை போல் நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்குங்க உடம்புல. எப்போவும் நீங்கள் எப்படி லெமன் ஜூஸ் போடுவீங்களோ அதே மாதிரி லெமனோட ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்து கடைசியாக கொஞ்சமாக நீங்கள் இந்த குளுக்கோஸையும் சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு வெயிலோட சூட்டை வந்து தணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க இந்த ஜூஸை குடிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார அடை, ஊத்தப்பம் இதெல்லாம் செய்யும்போது நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு போட்டிருப்போம் இல்லையா? இந்த பிள்ளைங்க டிவி பார்க்குற ஜோரில் பச்சை மிளகாய் இருக்குன்னு கூட கவனிக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்கங்க. பச்சை மிளகாய் கடித்த உடனே ஐயோ காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாலை கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாலில் இருக்கிற புரோட்டீன் வந்து நம்ம நாக்கில் தென்படக்கூடிய காரத்தன்மையை கம்மி பண்ணிவிட்டு மூளைக்கு சொல்லிடுமா, இனி வந்து உனக்கு காரங்கிற ஃபீலே இருக்காது அப்படின்னு. இனி யாராவது பச்சை மிளகாய் கடிச்சிங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக பாலை குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. இப்போ 10 நாள் கழித்து தான் இதை எடுத்து பார்க்குறேன். நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே போலே இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை போல் அதிக அளவில் லெமன்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுடுங்க. இந்த லெமனை வந்து நீங்கள் கழுவிட்டு தொடச்சி கூட வைக்கலாங்க. ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா லெமனையும் திருப்பி அதுக்குள்ளே போட்டுட்டு கடைசியாக திரும்பவும் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி லெமனை வந்து ஸ்டோர் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து 10 நாள் கழித்து பழுத்த லெமனெல்லாம் எடுத்துட்டேங்க. பழுக்காமல் பச்சையாக இருக்கிற லெமனெல்லாம் அடியில் போட்டுட்டு பழுத்த லெமனெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டேங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க கிச்சனில் நின்றுக்கிட்டு ஒரு 20-30 சப்பாத்தி செய்யணுங்கும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? 30 சப்பாத்தி செய்ய வேண்டிய இடத்துல 15 சப்பாத்தி செஞ்சால் போதுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி, அதாவது 2 சப்பாத்தி செஞ்சோன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு மாவு எடுத்துப்போமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீல வாகா அதை வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக நடுவில் வந்து கிள்ளி மடித்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரட்டி சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் அளவில் சப்பாத்தி கிடைக்குங்க. ஸோ ஒரு ஆள் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக 1 சப்பாத்தி சாப்பிட்டா போதுங்க. இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ இதை போல் பெரிய பெரிய சப்பாத்தியாக சுட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும், உங்களோட வேலையும் மிச்சமாகும். அதே சமயத்தில் எல்லாருக்கும் நீங்கள் வந்து சுவையான சாப்பாடையும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மாவை 2ஆக மடித்து திரட்டி சுடுறதுனால உங்களுக்கு டபுள் லேயர் சப்பாத்தியும் கிடைக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குங்க. ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கா, நீங்கள் வெஜிடேரியனா, டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி ஒரு நெல்லிக்காய் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ நெல்லிக்காவை வந்து சாப்பிட்றதுனால சில பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு சளியும் பிடிக்கக்கூடாது, ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம், தக்காளி சட்னி நம்ம எப்போவும் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு கூடவே வந்து பெரிய நெல்லிக்காய் 2-3 துண்டையும் சேர்த்து வதக்கி இதை போல் சட்னியை அரைச்சி நீங்கள் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். பொதுவாக வெங்காய சட்னிக்கு புளிப்பு சுவையை கூட்டுறதுக்காக நம்ம புளி ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ புளிக்கு பதிலாக நீங்கள் இதை போல் பெரிய நெல்லிக்காவை கூட ரீப்ளேஸ் பண்ணி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நாள் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு நாள் நீங்கள் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா புளிக்கரைசல் கூட கொத்தமல்லியெல்லாம் நறுக்கி போட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, 2 துண்டு இந்த நெல்லிக்காவையும் கூட சேர்த்து அரைச்சிட்டு புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நீங்கள் எப்போவும் எப்படி ரசம் தாளிப்பீங்களோ அதே மாதிரி தாளித்து எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நெல்லிக்காய் ரசமாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சூப்பாகவும் குடிக்கலாங்க. பிள்ளைங்களுக்கு ஆம்லா கேண்டி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க கண்ணுக்கே தெரியாமல் இதை போல் சமையலில் சேர்த்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடடா! எவ்வளோ பத்திரமா நம்ம கடையிலேருந்து முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கடைசியில் வந்து காலிங் பெல்லை அடிக்கும்போது என் கால் முட்டி இந்த முட்டையில் பட்டு அப்படியே உடஞ்சிருச்சுங்க. இது போல் உங்களுக்கு எப்பயாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் உடஞ்ச முட்டையிலேருந்து நமக்கு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும், அதே சமயத்தில் ஈஸியாக அந்த பேக்லேருந்து நம்ம வெளியிலையும் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக தூளுப்பை வந்து அது மேலே அப்படியே தூவி விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு போதுங்க. இந்த உப்பு என்ன பண்ணோன்னா அந்த முட்டை கூட இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சு அப்படியே அழகா அந்த கொட்டின உடஞ்ச முட்டையை வந்து அழகாக நீங்கள் எடுத்துடலாங்க. இதை போல் எடுக்கிறதுனால உங்களுக்கு முட்டை வந்து கொஞ்சம் கூட அந்த பேக்கில் ஒட்டாமல் ஈஸியாக அது எல்லாமே அப்படியே பேப்பரில் வழித்து எடுத்துடலாம். என்னதான் நம்ம இவ்வளோ தூரம் எடுத்தாலும் அந்த பையிலேருந்து கண்டிப்பாக ஒரு முட்டை கவுச்சி ஸ்மெல் அடிக்க தான் செய்யும் இல்லையா? அந்த ஸ்மெல்லை எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ எது இருந்தாலும் அந்த பையில் அப்படியே தூவி விட்டுடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பேக்கில் ஒட்டி இருக்கிற எல்லா லிக்விட்ஸையுமே இந்த மாவு வந்து அப்படியே உறிஞ்சி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு 80% அந்த முட்டையோட ஸ்மெல்லும் போயிடும், முட்டையும் நம்ம வந்து தனியாக எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டு உங்கள் பையை நீங்கள் துவைச்சி போட்டு க்ளீன் ஆக்கிடலாம். நமக்கு எதை எங்கே வச்சோன்னு சொல்லி ஞாபகம் இருக்காதுங்க. ஆனால் கரெக்டாக இந்த இனிப்பு இருக்கிற இடத்துக்கு மட்டும் எறும்பு எப்படியோ தேடி வந்துடுதுங்க. இதை போல் எறும்பு கூட்டத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எங்கே எறும்பு வந்து ஓடிட்டு லைன் கட்டிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த வழியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எறும்பை எல்லாத்தையும் அப்படியே முரத்தில் அள்ளி கூண்டோட காலி பண்ணிடலாங்க. என்னதான் நம்ம கூண்டோட காலி பண்ணால் கூட அந்த செவுத்தில் எப்படியும் போயிட்டு தான் இருக்கும். அதோட ஓட்டைக்குள்ளே கண்டிப்பாக அந்த எறும்பு இருக்க தான் செய்யும். அந்த எறும்பை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 2 டீஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு துடைக்கிற பக்கெட்டில் ஆஸ் யூஷுவல் என்னெல்லாம் லிக்விட் போடுவோமோ அதெல்லாம் தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/4 லெமனோட ஜூஸை வந்து அதில் பிழிஞ்சிட்டு வீடு ஃபுல்லாக இந்த தண்ணியால் தொடச்சி விட்டுட்டாங்க. எங்கே எறும்பு வருதுன்னு தேடி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக வீடு ஃபுல்லாக இந்த தண்ணியை நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் ஃபுல்லாகவே எங்கேயுமே எறும்பு வராமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு துடைக்கிற தண்ணி கூட நம்ம வந்து வினிகரும் லெமன் ஜூஸும் சேர்த்ததுனால நம்ம தரையில் படிஞ்சிருக்கிற கரை எல்லாமும் சுத்தமாகி நல்லா பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிருங்க உங்கள் தரை. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்போவும் நம்ம கடைசியாக இந்த தண்ணியை கொண்டு போய் பாத்ரூமில் தான் ஊற்றுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாத்ரூமில் ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் டாய்லெட்டில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் டாய்லெட்லேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும், டாய்லெட்டும் உங்களுக்கு சுத்தமானது மாதிரி இருக்குங்க. ஸோ இனிமேல் வீடு துடைக்கிற தண்ணியை வேஸ்ட்டாக நீங்கள் பாத்ரூமில் ஊற்றுறதுக்கு பதிலாக இதை போல் டாய்லெட்டில் ஊற்றுங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.